சரி அப்போ ஓகேண்ணா. 6 பேர் இருக்கிறோம். கார் நல்லா கம்ஃபர்டபுளா தானே இருக்கும். அப்போ ஓகேண்ணா, நான் பசங்கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஓகே தானே? சரிண்ணா, இருங்க நான் பேசிட்டு கூப்பிடுறேன். டேய், ட்ரிப்பு பிளான் பண்ணிடுறேன். மூணாறு, வால்பாறை. நம்ம மொத்தம் 4 பேர் இருக்கிறோம். யோரியா நிறைய சேர்த்தா 6 பேர். இனோவா கார் புக் பண்ணிடுறேன். 8 பேர் போற கார். நம்ம 6 பேர் தான். நல்லா ஃப்ரீயா கம்ஃபர்டபுள். ஆளுக்கு 5000 ரூபா தான் பட்ஜெட். ரெடி பண்றோம். இந்த மாசம் எண்டிங்ல போயிடலாம். இல்ல பொட்டாசி மாசமா இருக்குது, நான் வரல. டேய், புட்டாசி மாசமா இருந்தா உனக்குண்ணா. அங்கெல்லாம் போனா கறி மீன் சாப்பிடாம இருக்க முடியாதுனால 5000 ரூபாய் வரை கட்டுறேன். நான் வரல. அடுத்த மாசம் தான் பிளான் பண்ணேன். டேய் 5000 ரூபா தானே சொன்னேன். ஆமாண்டா. ஒரு நாளைக்கு 100 ரூபா கூட ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். மீதி 2000 ரூபாய்க்கு நான் எங்க போறது? நான் டூருக்குலாம் வரல. டேய், 100 ரூபாய் சேகர எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா சேர்த்தா 150 ரூபாடா. 4500 ரூபா வருது. நான் 500 ரூபா போட்டு விட கூப்பிட்டு போறேன்டா. வாடா. அதெல்லாம் வேலை ஆகுது, நீங்களே போய் வாங்க. 2000 ரூபா தானே குறையுது. நானே போட்டு கூப்பிட்டு போறேன். வரியா? வேணா 3000 ரெடி பண்ணிட்டு சொல்றேன். 5000 ரூபாய் தானே? 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 6000 ரூபாய் கொடுக்குறேன். நானும் வரேண்ணா. பா, உன்னெல்லாம் கூட்டின்னு போய் என்னால அவசரப்பட முடியாது. அது என்ன, எங்க பேர் பஸ் ஸ்டாண்ட் இல்ல, 1000 கிலோமீட்டர் தாண்டிக்குது. அங்க போயிட்டு அண்ணா எங்க அப்பா போன் போட்டாங்க, எங்க அம்மா போன் போட்டாங்க, என்ன வீட்டுல விட்டுருனான்னு. இது எனக்கு தேவையா? நீ இங்கேயே உக்காரு. எந்த ஒரு ட்ரிப்பு? மூணாறு, வால்பாறையா? என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லையா? அண்ணா, கார் கேன்சல் பண்ண.